والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபவு தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்று நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமானியர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்த அல் குர்ஆன் வசுன்னா விளக்க வகுப்பிலே இன்றைய தினம் அகீதாவோடு சம்பந்தப்பட்ட மறைமுகமான இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய மறைமுகமான அறிவோடு சம்பந்தப்பட்ட ஈமான் ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதுதான் நல்லடியார்களுக்கு என்று அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை, சுவனத்தை நோக்கி ஒரு சுற்றுலா பிரயாணம் நாங்கள் மேற்கொண்டு வர இருக்கிறோம். சொர்க்கம், அந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள், அந்த சுவனத்துடைய அழகு, அதனுடைய சிறப்புகள் பற்றியெல்லாம் ஒரு முறை நாங்கள் முழுமையாக அந்த சொர்க்கத்தை சுற்றி குர்ஆன் சுன்னாவின் நிலையிலே பார்க்க இருக்கிறோம். சகோதரர்களே, பொதுவாகவே உலக நியதி, நாங்கள் ஒரு ட்ரிப் போக போறோம், ஒரு சுற்றுலா செல்ல போகிறோம் என்றால், நூறலுக்கு போக போறோம் என்றால், முதலாவது செய்யற வேலை நெட்ல நாங்க சர்ச் பண்ணுவோம். நாங்க போக போற இடங்கள், பார்க்க போற இடங்கள் எங்க, நைட்டு நாங்க எங்க நிக்க போறோம், அந்த ஹோட்டலோட பேரு என்ன, அந்த ஹோட்டலோட அமைப்பு என்ன, எல்லாம் நெட்ல போட்டு அடிச்சு நாங்க பார்ப்போம். சர்ச் பண்ணி பார்க்கிறோம் என்றால், இதுதான் நான் நிக்க போற ரூம்ஸ், அந்த என்வரன்மெண்ட் இப்படித்தான் இருக்குது, அந்த நான் நிக்க போற அந்த ரூமுக்கு முன்னால் இருக்கிற மரம் இப்படி, அது கார்டன் இப்படி இருக்குது, இது நாங்க ஒன்று அடிச்சு தேடுறது. சகோதரர்களே, மறைமுகமான அறிவோடு சம்பந்தப்பட்ட இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய இந்த மறைவான அந்த அறிவோடு சம்பந்தப்பட்ட சொர்க்கத்தை பற்றி குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே நாங்கள் தேட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. துல்லியமான முறையில குர்ஆன் சுன்னாவும் எங்களுக்கு இந்த சொர்க்கத்தை மிக அழகான முறையில சொல்லி தந்திருக்கு. இது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில சொர்க்கம் என்பது அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை விசுவாசிப்பார்கள். இது பிரிவுது. இந்த பிரிவு ரூவுக்கு என்ன நடக்குது? பல கோடி உயிர்கள் இந்த மண்ணில் இருந்து கைப்பற்றப்படுது. கைப்பற்றப்பட்ட இந்த ரூகளுக்கு என்ன நடக்குது? இது இல்முல் கைப். உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்கல. போன ரூக மீட்டி தரையலாம்னு உலகமே செய்தாலும் மீட்டி தரையலாம். மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்டது. மரணிக்கிற நேரம் சக்கராத்துடைய வேதனை ஒன்று மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்டது. கேள்வி கணக்கு, கபருடைய வாழ்க்கை. இன்றைக்கு மரணிக்கிற ஒருவர் இன்னும் 50,000 வருஷங்களுக்கு பிறகு இந்த உலகம் அழியிற என்று சொன்னால் ஒரு வாழ்க்கை அங்கு வாழும். மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்டது. சிராத், அதே போன்று வரக்கூடிய ஏனைய எல்லாம், மஹ்ஷர், சொர்க்கம், நரகம் எல்லாம் மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்டது. இதை நாங்க இல்முல் கைப், அல்லாஹ்வின் தூதரும் சொன்னார்கள், அதை நாங்கள் உள்ளத்தால ஏற்றுக்கொள்கிறோம். கேள்வி பதில் அதுல இல்ல. சொர்க்கம் என்ற ஒன்று உண்டு, அதை மூமின் ஏற்றுக்கொள்றான். நரகம் என்ற ஒன்று உண்டு, அதுல துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் உண்டு, மூமின் அதை ஏற்றுக்கொள்றான். அந்த அடிப்படையில இந்த சொர்க்கம் சம்பந்தமாக முதலாவது அகீதாவோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. சொர்க்கம் ஒன்று இருக்குதா? இருக்கு. நரகம் ஒன்று இருக்கிறா? இருக்குது. அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது, நரகம் எப்படிப்பட்டது? இதை ஏன் நல்லா பயன்படுத்தி வைத்திருக்கிறான்? மூமினான நல்ல அடியார்கள் இந்த உலகத்தில் ஹலால் ஹராம் தேடி தன் வாழ்வை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த தியாகிகளுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறான். இந்த சொர்க்கம் என்பது அதுல நுழைவதற்குள்ள தகுதி மூமினான முத்தகீங்களாக இருக்கும். அல்லாஹ் தயாரித்து நடக்கக்கூடிய அடியார்களுக்காக அல்லாஹ் தயார்படுத்தி இருக்கக்கூடிய சொர்க்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் ஹதீஸுல் குத்ஸி, அல்லாஹ் சொல்றான், அத்துல் இபாதிய சாலிஹீன்,
என்னுடைய சாலிகான நல்ல அடியார்களுக்கு நான் தயார்படுத்தி வச்சிருக்கிறேன். மாலா ஐனுன் ரஅத், சுப்ஹானல்லாஹ், எந்த கண்ணும் கண்டிராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிடாத, வலா ஹத்ர அலா கல்பி பஷர், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் கற்பனை பண்ண முடியாத அருட்கொடைகளை நான் தயார்படுத்தி வச்சிருக்கிறேன். சொர்க்கத்திலே இன்பத்து சுருக்கமா விளங்குங்க. எந்த கண்ணுமே கண்டில்லை, உங்களுடைய இந்த கண் அண்டைக்கு தான் பார்க்க போகுது. சுப்ஹானல்லாஹ், அதுதான் சொர்க்கம். எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிடாத, இதுவரைக்கும் எந்த காதும் கேட்டில்லை, அண்டைக்குத்தான் நான் கேட்க போறோம், அண்டைக்குத்தான் பார்க்க போறோம், அண்டைக்குத்தான் கேட்க போறோம். வலா ஹத்ர கல்பி பஷர், எந்த உள்ளத்திலையும் இப்படியும் இருக்குமா, சுப்ஹானல்லாஹ், இப்படியுமா என்று கற்பனை பண்ண முடியாத அருட்கொடைகளை சுன்னத்தை என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றதா அல்லாஹ்வோட தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க. இக்ராவுன் ஷீத்தும், நீங்க விரும்பினா இந்த வசனத்தை ஓதிக்கோங்க. என்ன? அதாவது ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஸ்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், எந்த ஒரு ஆன்மாவும் அறியாது, அறிந்து கொள்ள முடியாது, சொர்க்கத்தில் அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கண்களுடைய குளிர்ச்சி, அவங்களோட கண் குளிர்ச்சிக்காக அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த இன்பங்களை எந்த உள்ளமும் அறிந்து கொள்ளாது. இந்த வசனத்தை நீங்க விரும்பினா ஓதிக்கோங்கன்னு சொன்னாங்க. சொர்க்கத்தில் இன்பத்துல சுருக்கம் என்ன? எந்த கண்ணுமே பார்த்தில்ல, எந்த காதுமே கேட்டில்ல, இப்படியும் இருக்குமான்னு கற்பனை பண்ணல. அதுதான் சொர்க்கத்துல இன்பம். உலகத்துல எவ்வளவு இன்பங்களை பார்க்கணும். உங்களோட லைஃப்ல முதலாவது நீங்க லிப்ட்ல போன நாள், உங்களோட லைஃப்ல முதலாவது ஃபர்ஸ்ட் நாள் நீங்க லிப்ட்ல மேல ஏறி போன நாள், லிப்ட்ல படியில நீங்க ஏறி நின்றபடி கொண்டு போய் துட்டிச்சு, எத்தனை 40வது தட்டில் கொண்டு போய் துட்டிச்சு, செகண்ட்ல கொண்டு வைத்து விட்டுச்சு. இது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? முதலாவது நான் லைஃப்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கா நீங்க லிப்ட்ல முதலாவது போன அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இப்படியும் இருக்காப்பா, இந்த மாதிரிமா யோசிச்சிருப்போம் தானே. சொர்க்கத்துல இன்பங்கள் ஒவ்வொன்று நாங்க தேடி படிக்கிற நேரம் எங்களுடைய உள்ளங்கள்ல இப்படியும் இருக்குவா, அல்லாஹ் இருக்குது, கற்பனை பண்ணேனால அல்லாஹ் வச்சிருக்கிறார். இந்த சொர்க்கத்தை லேசா பெறையலாம். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக பல தியாகங்கள் செய்யணும், பல கஷ்டங்கள் அனுபவிக்கணும், பல சிரமங்களை மேற்கொள்ளணும். தியாகங்கள், கஷ்டங்கள், சிரமங்களுக்கு பின்னால்தான் அந்த சொர்க்கம். அம் ஹஸபித்தும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலம ஸாபிரீன். நீங்க நினைக்கிறீங்களா சொர்க்கத்துக்கு லேசா புகையும் என்று சொல்லி? அதாவது உங்களிலே இருக்கின்ற போராளிகள், பொறுமையாளிகள், சைப்புத்தன்மை உள்ளவர்கள், இவங்க யார் என்பதை அறியாத வகையில லேசான சொர்க்கத்துக்கு போகலாம் நீங்க நினைக்கிறீங்களா? வார துன்பங்கள், கஷ்டங்களை எல்லாம் இனி இல்லைன்ற அளவுக்கு தாங்குறவனுக்கு சொர்க்கத்துக்கு போகலாம். அதே நேரம் உங்கள உள்ளத்தை எல்லா வகையில பண்படுத்தி பக்குவப்படுத்தி உள்ளத்தை ஜிஹாத் அர்ப்பணிப்பாக செய்கின்றவர்களுக்கு சொர்க்கத்துக்கு போகலாம். உண்மையிலே எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவர்கள், ஆரம்ப கால தியாகிகள் பல தியாகங்களை செஞ்சுதான் சொர்க்கத்துக்கு போனாங்க. சொர்க்கத்தினாக ஆசை வைப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, சொர்க்கத்தை ஆசை வைக்கணும், சொர்க்கத்துக்காக துவா கேட்கணும். இன்னும் இருக்கு போறதுக்கு முன்னுக்கால சொர்க்கத்தை பத்தி எங்களோட முன்னோர்கள் எப்படி அவங்க சொர்க்கத்தை ஆசை வைத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நயீம், ஜன்னத்தின் நயீம், வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நயீம், இன்பங்கள் நிறைந்த சுவனத்துடைய வாரிசுக்காரர்கள்ல ஒருத்தராக என்னை ஆக்கிடு. யா அல்லாஹ், இப்ராஹிம் ஆகிய என்னை சொர்க்க இன்பங்கள் நிறைந்த சுவனத்தினுடைய வாரிசுகளில் ஒருவனாக ஆக்கிவிடு என்று துஆ கேட்டது அல்லாஹ் சூரா வசனம் 85 அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். பாருங்க, ஃபிரௌனுடைய மனைவி சொர்க்கத்தை ஈமான் கொண்டவர், சொர்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர். அதாவது ஃபிரௌனுடைய
பயங்கரமான கொடுமைகளுக்கு இலக்காகி எல்லாத்தையும் தாங்கினவர். இனி இல்லை என்ற அளவுக்கு கொடுமைகளுக்கு உள்ளானவர். இப்ப என்ன வெட்டுவான், கொத்துவான், என்ன கீறுவான், கிழிப்பான் தெரியும். மூசா நபியை ஏற்றுக்கொண்டா சொர்க்கத்துக்காக அவர் துஆ கேட்டா மறைமுகமாக, ரப்பி பினி லீ இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னah வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமி ஸாலிமீன். யா அல்லாஹ், ஆசியாவாகிற எனக்கு, இந்த உலகத்தின் மிகப்பெரிய அரசன் ஃபிரௌனுடைய மனைவி நான் கேட்கிறேன் ரப்பே, ஆசியாவாகிற நான் மூசாவாகின்ற இவரை நபியாக ஏற்றுக்கொண்டு ரப்பாக ஏற்றுக்கொண்டேன். சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை கட்டி விடுவாயாக. அவன் செயல்களில் இருந்தும் அநியாயக்கார இந்த கூட்டத்தில் இருந்தும் என்னை பாதுகாத்து விடுவாயாக துஆ கேட்டாங்க. என்ன வழங்குது? இப்ராஹிம் நபி துஆ கேட்கிறார், இன்பங்கள் நிறைந்த சொர்க்கத்துக்கு வாரிசுக்காரர்கள் ஒருவராக ஆக்கி கேட்கிறார். ஆசியா அம்மையார் கேட்கிறார், யா அல்லாஹ், ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டினேன்னு கேட்கிறார். துஆ அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாங்க போர்க்களத்துல சஹாபாக்களுக்கு உணர்வூட்டி கொண்டிருக்கிறாங்க. முஹம்மது யாருன்னா எவன் கைவசம் இருக்கின்றது அவன் நீ சத்தியமிட்டு சொல்லுகின்றேன், இன்றைய தினம் ஒருவர் சாபிரன் முஹ்தசிபன் முக்பிலன் கைர முத்பிர், பொறுமையோடு கூலியை எதிர்பார்த்து முன்போய் புறமுதல் காட்டி ஓடாமல் வார துன்பங்களை தாண்டி ஈட்டியா குத்தா அடியா எதா இருந்தாலும் தாங்கி போர் புரிவாராக இருந்தால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் விளைவிப்பார். உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அவரு கையில சில பேரிச்சங்கனிகளை வச்சு கொண்டிருக்கிறார், திண்டு கொண்டிருக்கிறார், வாயில கொண்டு போறார். என்ன வருத்தப்பா, சொர்க்கம் சொர்க்கம், அந்த சொர்க்கம் வானம் பூமியோட விசாலமானது. யாரெல்லாம் அந்த சொர்க்கத்தை நோக்கமாக கொண்டு புறமுதல் காட்டி ஓடாம முன்னுக்கு வச்ச கால பின்னுக்கு தள்ளாம கூலியை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகுவாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் உண்டுன்றதோட ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு ஈச்சப்பழத்தை கையில வச்சுட்டு கேட்கிறாங்க, இப்ப நான் இந்த போர்க்களத்தை கொல்லப்பட்டா எங்க இருப்பேன்? சொர்க்கம் என்றாங்க. தூக்கி வீசிட்டு போய் போரிட்டு ஷஹீதானாங்க. அந்த செய்தி இறக்காட்டு என்று சொன்னால் நபித்தோழர்கள் சொர்க்கத்துக்காக ஆசை வச்சாங்க, நபித்தோழர்கள் சுவனத்துக்காக ஆசை வச்சாங்க. இந்த சுவனம் என்பது ஒரு மூமியினுடைய கடைசியாக தங்குகின்ற இடம். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து என்ன செஞ்சாலும் மௌத்துக்கு பின்னால் நீடூழி கபருளுக்கு இருந்ததற்கு பின்னால் ஒரு நாள் சூரூதப்பட்டு ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கப்பட்டு 50,000 வருஷங்களுக்கு நிகரான ஒரு நாள்ல கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு நன்மை தீமை பிரிக்கப்பட்டு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அஸ்ஸாபிகூன், அஸ்ஸாபுல் யமீன், அஸ்ஸாபுஷ் ஷிமால், இந்த 3ல ஒன்றுக்கு நாங்க தெரிவு செய்யப்பட்டு அதுக்கு நாங்க போவோம். அதுல இருந்துதான் இந்த சொர்க்கம் என்பது. இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தயார்படுத்திட்டானா, இதுக்கு பிறகுதான் படைக்க இருக்கிறானா. மிகப்பெரிய வான பிரதிவாதம் வாசித்து கொண்டு போனோம் என்றால் சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறா இல்லையா? ஒரு கூட்டம் சொல்லும் இன்னும் இல்ல, அல்லாஹ் ஆர்வம் ஊற்றான். ஆனா குர்ஆன் சுன்னால பார்த்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா சொர்க்கங்களுக்காக வேண்டி தயார்படுத்தி வச்சிருக்கிறான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செய்கிறார்களோ கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா ஹாலிதீன ஃபீஹா லா யபூன அன்ஹா ஹிவலா. சூரா அல் கஹஃப் அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்றாங்களோ அவங்களுக்கு நாங்க ஃபிர்தௌஸ், ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நாங்க விருந்தாக தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். அதை விட்டுமாறு லா யபூன அன்ஹா ஹிவலா, அதை விட்டும் அவர்கள் நகர்த்தப்பட மாட்டார்கள், நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். 107, 108 சூரத்துல் கஹஃப் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் என்ன சொல்லுது? அல்லாஹ் தஆலா ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கங்களுக்காக வேண்டி தயார்படுத்தி வச்சிருக்கிறதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததம், அதாவது மனம் உள்ளம் விரும்பக்கூடிய எல்லாம் அந்த சுவனத்துல இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
நூற்றுக்கணக்கான இடங்கள்ல சொர்க்கம் ஏற்கனவே தயார்படுத்தப்பட்டிருக்குது, சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்குது. நான் சுவனத்தில் நுழைந்தேன், அங்கு ஒரு அழகான மாளிகையை கண்டேன். புகாரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சொர்க்கத்தில் நுழைந்தேன், அங்கு ஒரு அழகான மாளிகையை கண்டேன். அங்க ஒரு பெண்ணை நான் கண்டேன். ஒரு பெரிய ஒரு மாளிகைக்கு முன்னால் நின்று குழு செய்து கொண்டிருந்தால் அப்போ உங்களுடைய சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்டேன், இந்த அழகான மாளிகை யாருக்குரியதுன்னு கேட்டேன். உமர் அங்கிருந்து எனக்கு விட சொன்னாங்க, இது உமருக்குரிய மாளிகை ரலியல்லாஹு அன்ஹு. இது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுக்குள்ள மாளிகைன்னு சொல்லப்பட்டுச்சு. எனக்கு உமர்ட ரோஸ் ஞாபகம் வந்துச்சு. அந்த 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 பில்டிங்களுக்கு அந்த 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 கசர் அந்த கோட்டை அந்த மாளிகைகளுக்கு போறதுக்கு நினைச்சேன். உமர்ட ரோஷம் வந்துச்சு. நான் திரும்பிட்டேன். சபையில் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபபகா உமர் ஃபகால் அலைக பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, நீங்க பெயிண்ட் வந்திருக்கலாமே, என்ற தாயின் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்க அதுக்கு போனால் இந்த உமர் ரோஷம் கொள்வானா, என்ற மாளிகைகளுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கலாமே என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது எதை சொல்லுது? சொர்க்கம் ஆல்ரெடி படைக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தாங்க. திடீரென்று அப்படி கையை தூக்கினாங்க, பின்னுக்கானாங்க. சுவனத்து கனிகள் என்ற முன்னுக்கு காட்டப்பட்டுச்சு. அதை பறிக்கிறதுக்காக நான் போனேன். தொழிலில் இருந்த மாதிரி இப்படி போனாங்க, திரும்பி வந்தாங்க. சுவனத்து கனிகள் முன்னுக்கு காட்டப்பட்டுச்சு. அதை பறிக்கிறதுக்காக நான் போனேன், முன்னோக்கி சென்றேன் என்று சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப என்ன விளங்குது? சொர்க்கத்து கனியை நான் பிக்க போது சொர்க்கம் தான் படுத்தப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் பிலாலே, உங்களோட பாவனத்தை ஓசைய செருப்பு ஓசைய சொர்க்கத்தை நான் கேட்கிறேன். இஸ்லாத்துக்கு வந்த என்ன அமலப்பா நீங்க செஞ்சீங்க கேட்டாங்க. உணவுக்காரங்க காத்தொழுது ஏறினாங்க. சுப்ஹானல்லாஹ். இது என்ன சொல்லுது? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செருப்பு ஓசை சொர்க்கத்தை கேட்டேன்னு சொல்றாங்க புகாரி முஸ்லிம். நீங்க காணாத பலவை நான் பார்க்கிறேன், நீங்க காணாத பலவை நான் பார்க்கிறேன். நான் கண்டதை நீங்க கண்டால் அதிகமா அழுவீங்க, கொஞ்சமா சிரிப்பீங்க. எல்லாருக்கும் சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் நீங்கள் எதை கண்டீங்க என்று கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, நான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்டேன் என்று சொன்னாங்க. நான் சொல்லிக் கொண்டு வரதெல்லாம் சொர்க்கத்தெல்லாம் படைச்சு தயார்படுத்தி வச்சுக்கிறான். சூரா யாசீன். ஒரு நபி வந்தார், 2 நபி வந்தார், 3 நபி வந்தார். நபிமார வெட்டி கொட்டு கீறி கிழிக்க ரெடியா நின்றாங்க. ஹபீப் நஜ்ஜார் ஒரு மனிதர் விரைந்து வந்தார். இந்த நபிமாரை ஏற்றுக்கும் கொண்டு சொன்னார். சொல்லும்படி ஹபீப் நஜ்ஜாரை போட்டு அடிச்சு உருட்டி பரட்டி குடலெல்லாம் வெளியில தள்ளி குறைவரை ஊண்டி கொலை செய்யறாங்க. இந்த நேரத்தில் ஹபீப் நஜ்ஜாருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கையிலாது கொலையில் ஜன்னா. அவர் ரூஹுக்கு நேரம் ஹபீப் நஜ்ஜாருக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை சொர்க்கத்துக்கு நுழை என்று சொல்லப்பட்டுச்சு. ஆலை ஆலைத்த கோமியாலமோன் என்ற சமுதாய மக்களுக்கு தெரியா போச்சு. அல்லாஹ் என்ன சொர்க்கத்தின் நுழை என்று சொல்லுவது தெரியாமல் போய்விட்டது என்று சொன்ன செய்தி அல்லாஹ் சூரா யாசீன்ல சொல்றான். அப்ப என்ன விளங்குது? சொர்க்கத்தை அல்லாஹ் ஆல்ரெடி மூமின்களுக்காக படைத்து தயார்படுத்தி வச்சிருக்கிறான். அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் ஆமன பில்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வையும் தூதரையும் விசுவாசம் கொண்டு வஅகாம ஸலாத் தொழுகை நிலைநாட்டி வஸாம ரமலான் ரமலான் நோன்பு நோக்கிறாரோ ஹக்கான ஹக்கன் அலல்லாஹி அய்யுத்ஹிலஹுல் ஜன்னah சொர்க்கத்தின் நுழைவுக்கு அல்லாஹ்வுடைய பொறுப்பாகிடும். ஈமான் கொண்டு நல்லமல் புரிந்து தொழுது நோன்பு நோற்றால் அவனை சொர்க்கத்தில் நுழைவிக்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ஹாஜர ஃபீ சபீலில்லாஹ் அவ் ஜலஸ ஃபீ அர்திஹி அல்லதி உலித ஃபீஹா, அவன் ஹிஜ்ரத் செஞ்சாலோ அல்லது அவன் பிறந்த ஊர்ல வாழ்ந்து மரணித்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, ஈமான்களும் நல்லமல் செஞ்சு தொழுகை நிலைநாட்டி நோன்பு பிடித்தால் சொர்க்க நுழைவுக்கு அல்லாஹ்வுடைய கடமை. உடனே நபிகள் கேட்கிறார், அல்லாஹ்வே நான் இந்த செய்தியை மக்களுக்கு அறிவிக்கவா? அல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜன்னா மிஅ தரஜா, சொர்க்கத்துல 100 அந்தஸ்து இருக்குது. அஅத அல்லாஹு லில் முஜாஹிதீன ஃபீ சபீலிஹி குல்ல தரஜத்தின் மா பைனஹுமா கமா பைன ஸமாஇ வல் அர்த். நிச்சயமாக சொர்க்கத்துல 100 படித்தரங்கள்,
வகுப்புகள் கிளாஸ்கள் இருக்குது, அதாவது தரங்கள் இருக்குது, அந்தஸ்துகள் இருக்குது. அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்பவர்களுக்காக அதெல்லாம் தயார்படுத்தி வச்சிருக்கிறார். அதுல 2 படித்தரங்களுக்கும் இடையே உள்ள அளவு மாபைன சமாய் வல்லார், வானம் பூமி ஆகிய 2க்கும் இடைப்பட்ட தூரம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு. சுப்ஹானல்லாஹ். நீங்க சொர்க்கத்தை கேட்டால் ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்க. யா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துல என்னையும் என் குடும்பத்தையும் சேர்த்துடு, என் பெற்றார்கள் என் குடும்பம் எல்லாரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல சேர்த்துடு என்று கேளுங்க. உலகத்துக்கு மட்டும் கேட்காது. எனக்கு அதத்தா இதத்தா 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 என் புள்ள கலக்கூடிய என் மாப்பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அதை மட்டும் கேட்காதாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, அப்படிதான் கேட்கணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வ ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். உலகத்தை மட்டும் கேட்கிறவங்களுக்கு மறுமை ஒன்றும் இல்ல. துஆ கேட்கிறது ஈக்குவலா கேட்கணும், சமமா ரெண்டையும் சேர்த்து கேட்கணும். இங்க அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தை கேட்டா ஃபிர்தௌஸை கேளுங்க. ஏன் தெரியுமா? ஃபைன்னஹு அவ்ஸத்துல் ஜன்னah, அதுதான் சொர்க்கத்துல டாப். அவ்ஸத்துல் ஜன்னah வ ஆலல் ஜன்னah வ ஃபௌக அர்ஷுர் ரஹ்மான் வ மின்ஹு தஃபஜ்ஜுருல் அன்ஹார், தஃபஜ்ஜுர் அன்ஹாருல் ஜன்னah, முத்தஃபக்குன் அலைஹி. நீங்க கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க. சூனத்துல மத்தி அது உயர்வானது, அதுக்கு மேலதான் அல்லாஹ் அரிச்சிருக்குது. அதுல சொர்க்கத்தில நதிகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன சொன்னாங்க. 2 ஓடுது. என்ன உலகத்துல 2, மறுமை சொர்க்கத்துல 1 நாங்க சொல்லலாம். சொர்க்கத்துடைய நதி ஃபிர்தௌஸிலே தான் பெருக்கெடுத்து ஓடுதுன்னு சொன்ன சரி புகாரில பரிசைப்பட்டு நான் பார்க்கிறேன். இந்த சொர்க்கத்துல நில அமைப்பு இதை நாங்க சொர்க்கத்திற்கு ஒரு சுற்றுலா தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சொர்க்கத்தை நில அமைப்பு, அதோட அமைப்பு மேராஜின் பொழுது நான் சொர்க்கத்துக்குள் பிரவேசித்தேன். அங்கே மணல் குவியலை போன்ற முத்துக்கள் இருந்தன. அதனுடைய மண் கஸ்தூரியினால் இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன பார்க்கலாம், அந்த நில அமைப்பு வெண்ணிறமான கஸ்தூரி ஒத்ததாக இருக்கும் என்று ஹதீஸ்களுக்கு சொல்லுது. இப்ப நாங்க சொர்க்கத்துக்கு போறோம் என்றால் ஒரு கார்டனுக்கு போக்கல, ஒரு பில்டிங் போக அந்த பில்டிங்க்கு காவல்காரர்கள் இருப்பாங்க, சொர்க்கத்தின் காவலர்கள் இருக்கிறாங்க. இது அல்லாஹ் சொல்றான், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஸுமரா. அல்லாஹ்வை பயந்து நடந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்கு அழைக்கப்பட்டு வருவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா வ ஃபுத்திஹத் அப்வாபுஹா, சொர்க்கத்துக்கு வந்ததோடு சொர்க்கத்தின் வாசல்களுக்காக திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அந்த சொர்க்கத்தின் காவலர்கள் சொல்லுவார்கள், அந்த கார்டனுக்கு பொறுப்பான காவல்காரர்கள் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி நிலவட்டும். திபத்தும், மனமாக வாழ்ந்தீங்க. திபத்தும், நீங்க இதுக்கு மனமாக நல்லா வாழ்ந்தீங்க. நீங்க அதுக்கு நுழைந்து கொள்ளுங்கள், நிரந்தரமாக தங்குங்கள் என்று மாணவர்கள் சொல்லுவார்கள், காவலர்கள் சொல்வார்கள். நல்லா சொல்லி போட்டுட்டு வகால ஹஸனத்துஹா, அந்த சொர்க்கத்தையே காவலர்கள், ஏவே அதை பார்க்கிறவங்க பராமரிக்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு காவலர்கள் இருப்பார்கள் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க பாருங்க, அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு தலைவர் அல்லாஹ் தூதர் இருக்கான். எங்க எல்லாரையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் தூதர் முன்னுக்கு போவாராம் சொர்க்கத்துக்கு. லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தையா, அவங்க யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் தூதருக்கு தான் கொடுத்தான், முஹம்மது நபி தான் கொடுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆத்தி பாபல் ஜன்னா யௌமல் கியாமா, மறுமை நாள்ல சொர்க்கத்திர வாசலுக்கு நான் வருவேன். நான் சொர்க்கத்திர வாசலுக்கு வருவேன். திறக்குமாறு கேட்பேன், அந்த வாசலை திறங்கன்னு கேட்பேன். அங்கே இருக்கிற காவல்காரர் சொல்வார், மன்னன் நீங்க யாருன்னு சொல்லுவார், கேட்பான். முஹம்மத், நான் முஹம்மதுன்னு சொல்லுவேன். நான் உங்களை கொண்டுதான் பணிக்கப்பட்டிருக்கிறேன், உங்கள் அல்லாத வேறு யாருக்கு நான் திறக்க மாட்டேன் என்று அந்த ஹாசின், அந்த காவலாளி சொல்லுவார். அல்லாஹ் சொன்ன செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கணும். இந்த சொர்க்கத்திற்கு நாம் நுழைய போறோம், ரசூலுல்லாஹ் நாம பைத்திக்கிறோம், அல்லாஹ் எங்களை அப்படி ஆக்கி வைக்கிறோம். இந்த சொர்க்கத்திற்கு போற நேரம் சொர்க்கத்துடைய பிரதான நுழைவாய், பேராதன கார்டனுக்கு போறோமா, அதுக்கு நுழைவாயில் இருக்குமே. ஹக்கன கார்டன் போறோமா, ஒரு நுழைவாயில் இருக்குமே. நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஃபர்ஸ்ட்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸ்கூலுக்கு போறோமா, முன்னுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். எதுக்கு முன்னுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், நுழைவாயில் இருக்கும்.
அந்த நுழைவாயை பற்றி வர ஹதீஸ பாருங்க. சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துடைய பிரதான நுழைவாயுடைய விசாலம் உலகத்தில் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் பிரதான வாயில் ஒன்று இருக்கும், உள்ளுக்கு சின்ன சப்வாயில சின்ன வாசலும் இருக்கும். ரைட், இதுல பிரதான வாயில பற்றி சொல்ற நேரம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நாளை இந்த உம்மத்துக்காக சிபாரிசு வேண்டி நிக்கிற நேரம், முஹம்மதே உங்க தலையை தூக்குங்க, கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போறவங்களை வலப்பக்க வாயிலாக அனுப்புங்க எனக்கு சொல்லப்படும். வல்லை நஃப்ஸு முஹம்மது என்றது, முஹம்மதுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கின்றோ சத்தியம் விட்டு சொல்லுகின்றேன். பாருங்க, இன்னமா பைனல் மிஸ்ராயின் மின் மசாரிஇல் ஜன்னah லகுமா பைன மக்கா வஹித். சுப்ஹானல்லாஹ், அவு கமா பைன மக்கா வ பஸ்ரா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏண்ட உயிர் எவன் கையில் இருக்கிற அவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன், நிச்சயமா சொர்க்கத்துல பிரதானமான மெயின் வாசலுக்கு இடைப்பட்ட தூர அளவு, ஒரு கதவை திறந்தா ரெண்டு கதவா பிரியும். அப்படி எங்க கதவை திறந்தா இங்கிட்ட கதை போகும் தானே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரெண்டு பிரதான வாய்களுக்கு இடைப்பட்ட தூர அளவு மக்காவுக்கும் ஹிம்யர், மக்காவுக்கும் யமனில் உள்ள ஹிம்யர் என்ற நகரத்துக்கும் இடைப்பட்ட தூரம், அல்லது மக்காவுக்கும் டமஸ்கஸ் பஸ்ரா டமஸ்கஸுக்கும் இடைப்பட்ட தூர அளவு பிரதான வாயிலுடைய கதவு எல்லாருக்கும் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கும். சுப்ஹானல்லாஹ், முஸ்லிம்ல இன்னொரு அறிவிப்புல 40 ஆண்டுகள் நடை தூர அளவுதான், 40 ஆண்டுகள் நடந்து போன தூரத்தில் அளவு சொர்க்கத்துடைய வாசல்கள் இடைவெளி எல்லாருக்கும் சொன்ன செய்தி இன்னும் ஒரு முஸ்லிமின் அறிவிப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் பார்க்கிறேன். நான் ஏற்கனவே ஹதீஸ் சொன்னேன் ஞாபகமா, ஏழு அடியார்களுக்காக நான் தயார்படுத்தியிருக்கிற சொர்க்கம் எந்த கண்ணும் கண்டில்லை, எந்த காதும் கேட்டில், எந்த உள்ளத்தால சிந்திக்கலாம். அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டு போறேன். நான் சொல்ற எதுவும் என் சொந்த கருத்தல்ல, சொந்த எதுவும் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரபூர்வமான அவ்வளவு குர்ஆன்ல வரதுதான். இந்த சொர்க்கத்துக்கு போறவங்க என்றுமே இளமை, 33 வயசுதான். இந்த சொர்க்கத்தை கிழவியா யாரும் போறல. ஒரு மூதாட்டி வந்தா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொர்க்கத்தை போய் துஆ கேளுங்கன்னாங்க. கிழவிகள் யாரும் சொர்க்கம் போறல, அழுது கொண்டு போனா, இங்க வாங்க, கிழவிகளாக யாரும் போறல, அங்க போறவங்க இளவயதுல போவாங்க. 33 34 35 38 60 எல்லாம் போறல, அதுதான் வயசு. சுப்ஹானல்லாஹ், என்றுமே மகிழ்ச்சி. அபூ ஸயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி பாருங்க, அதாவது நாங்க ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பிக்னிக், ஒரு சுற்றுலா போறோம். போறதோட அங்க ஆல்ரெடி உள்ளவங்க அனுபவசாலிகள் சொல்லுவாங்க, இது டைனிங் ஹால், இது வாஷ்ரூம், இது பாத்ரூம், இது இந்த பெட்ரூம், இதோட அது இது எல்லாம் விளம்பரப்படுத்துற மாதிரி சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைந்தால் யுனாதி முனாதி ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார், இன்னலக்கும் தஹயோ பலா தமூத்து அபதா وإن لكم أن تصحوا ولا تسقموا أبدا وإن لكم أن تشبوا ولا تهربوا أبدا وإن لكم أن تنعموا ولا تبأسوا أبدا. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைந்தது ஒரு மலக்கு கூப்பிடுறார், சொர்க்கவாதிகளே நிச்சயமா நீங்க இங்க எப்பொழுதும் ஜீவித்து வாழுவீங்க, நிரந்தரமா வாழ போறீங்க, இங்க உங்களுக்கு ஒரு நாளும் மௌத்து கிடையாது, நிச்சயமா நீங்க இங்க எப்பவும் ஆரோக்கியமாகவே இருப்பீங்க, உங்களுக்கு நோயே வராது, நீங்க இங்க வாலிபமாகவே இருப்பீங்க, வயசு முதுமை வரையவே வராது, நீங்க இங்க சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பீங்க, கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டீங்கன்னு ஒரு அழைப்பாளர் சொல்லுவார். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த சொர்க்கத்தை கற்பனை கட்டாவதாக லாக்கி வச்சுக்கிறான். எல்லாரும் 33 வயசுள்ளவர்களா இருப்பாங்க. இந்த சொர்க்கத்திலாக தாழ்ந்த அந்தஸ்து என்ன தெரியுமா? ஆகலோ, அதுதான் ஆக கடைசி. சொர்க்கத்தில் கடைசா போறவன் அல்லாஹ் கடைசா நரகத்தில் சொர்க்கத்தில் போட போறான். இவன் தவண்டு வாரா வந்தா அல்லாஹ் தஆலா சொல்றானா, சொர்க்கத்தை பாரு, எட்டி பாப்பானா, பார்த்தா ஃபுல் ஹவுஸ் ஃபுல். யா அல்லாஹ் ரப்பே, சொர்க்கத்தை பார்த்து அன்னஹா முலி, அது ஃபுல்லா இருக்குது. திருப்பி வருவானா, யா அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து நிரம்பி இருக்கு, போ போயிட்டு பாரு. 2ஆம் முறை அனுப்புறான், வந்து சொல்லுவானாம்,
யா அல்லாஹ் வஜத்ஹா முலி, அது ஃபுல்லா கண்டு ஃபுல்லாக தான் இருக்குது, இதுவே போ மூணாம் முறை அனுப்புறான். தவண்டு நரகத்திலிருந்து வந்தவன் திரும்பி போறான். பார்த்து சொல்ல யா அல்லாஹ் ஃபுல் இடம் இல்லை, கடைசா போறதுக்குள்ள அந்த பாருங்க அல்லாஹ் சொல்லுவாங்க இன்னலக மிஸ்ல துன்யா வ அஷ்ரத் அம்சாலிஹா. சுப்ஹான். எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளத்தால நினைச்சு பார்க்கலாத சொர்க்கம் கடைசா போறவனுக்கு இன்னலக மிஸ்ல துன்யா, இந்த உலகத்தை போல அஷ்ரத் அம்சாலிஹா இல்ல இல்ல, இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்கு உனக்கு. இலங்கை அல்ல, இந்த உலகம் இத மாதிரி 10 மடங்கு கடைசா போறவனுக்கு. உடனே அவன் கேட்பானாம், யா அல்லாஹ் நீ என்ன பார்த்து ஜோக் பண்றியா, நீ என்னோட விளையாட்டுற ரஹ்மானே, வெந்து கரிக்கட்டையாய் நரகத்தின் வந்திருக்கிறது, எனக்கு இப்படி எல்லாம் தேவையில்ல, எனக்கு கொஞ்சம் இருந்தா போதும். இல்ல இல்ல, உனக்குள்ளது இதுதான் கடைசாவாரவனுக்கு இந்த உலகம், இந்த உலகத்து மாதிரி 10 மடங்கு என்று அல்லாஹ் சொன்ன செய்தி ஹதீஸ்ல பரிசப்பட்டிக்கு நான் பார்க்கிறேன். இந்த சொர்க்கத்துள்ளுக்கு போயிட்டுட்டோமா, முதலாவது போனத்தோட சாப்பாடு ட்ரிங்க்ஸ்கள் கிடைச்சுமே, சொர்க்கத்துக்கு போன முதலாவது கிடைக்கிற சாப்பாடு. 100 அறிஞர்கள் ஒத்தராக இருந்து 3 கேள்விகள் கேட்டு சரியான பதில் கிடைத்ததுக்கு பின்னால அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தார். ஒரு யூத அறிஞர் 3 கேள்வி கேட்டாங்க, 3க்கு ஒழுங்கா ரிப்ளை பைபிளை மையமா வச்சு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வாம்மா அவ்வளவு தான் எருக்குலஹு ஜன்னா ஃபஸியாத, அதாவது ஃபஸியாத கபிதில் ஹூத், சொர்க்கவாதிகள் முகம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சாப்பிடுற சாப்பாடு என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கவாதிகள் முதலாவது உண்ணுவது மீனுடைய ஈரல், அந்த ஈரல்ல ஒட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அது சுவை கூடிய ஒரு பாகம். காளை மாடு மீன் இந்த ரெண்டிடையும் ஈரல் ஒட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சுவையான பாகம் தான் உண்ணுவாங்க என்றதோட நீங்க சரியா சொன்னீங்கன்னு சொல்லி போட்டு இஸ்லாத்துக்கு வந்தார். பாருங்க, இந்த ரெண்டிடையும் ஈரல்களோடு ஒட்டிக்கொண்டிருக்கக்கூடிய தனித்துண்ட மட்டும் சொர்க்கவாதிகள் 70,000 பேர் புசிப்பார்கள். அல்லாஹ் சொன்ன செய்தி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்படக்கூடிய செய்தி புகாரில் 6520, முஸ்லிமில் 5382 ஹதீஸ் ஆபரிசப்படுது. எங்களுக்கு நீண்ட ஈரல் என்ற போக ஒரு அறுவருப்பு நாங்க தின்றல்ல, அது அல்லாஹ் தஆலா மறுமையில அதை விட டேஸ்டான ஒன்று இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹ் ஆக்கித்தாங்க. நீங்களுடைய காளை கண்டுடைய ஈரல் ஒட்டிக்கொண்டிருக்கிற ஒரு சதத்துண்டு தான் சொர்க்கவாதிகள்ல முதலாவது கிடைக்கிற சாப்பாடு. அந்த ஈரல் துண்டை அந்த ஒட்டிக்கொண்டிருக்கிற சதக்கட்டிய மட்டும் 70,000 சொர்க்கவாதிகள் சாப்பிடுவாங்க. அல்லாஹ் சொன்ன செய்திய ஹதீஸ்களை நாங்க பார்க்கிறோம். அங்க போனா ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள், பழங்கள். இந்த பழங்களை பத்தி அல்லாஹ் சூரா பக்ரா பபஷிரில் லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல் செய்கின்றவர்களுக்கு நபியை நீங்க நன்மாராய சொல்லுங்க. அன்னலஹும் ஜன்னாத், அவங்களுக்கு சொர்க்கங்கள் உண்டு, தோப்புகள் உண்டு. தஜ்ரீமின் தஹ்தில் அன்ஹார், அந்த சொர்க்கங்கள் தோப்புகளுக்கு கீழால ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். குல்லமா ருஸுகு மின்ஹா மின் ஸமரத்தின், அவங்களுக்கு ஒரு கனியை சுவைக்கும் நேரம் எல்லாம் ரிஸ்கன் கான ஹால ரிஸ்கனா மின் கபில் மௌத் பிஹி முத்தஷாபியா, கரத்த கொலமான் மாங்காய் தோற்றத்தில் உண்டு தானே. இப்ப நாங்க ஒரு மாங்காவை தின்பிருப்போம், அதே மாதிரி ஒன்றை தாராம், இப்பதான் அப்பா இதை திண்ட வேறண்டு தாங்க, இல்ல தின்னுங்க, இதை போல தின்னுமா, இல்ல நீங்க இதை தின்னல, எடுத்து திண்டு பார்த்தா என்ன தோற்றத்துல ஒன்று டேஸ்ட்ல சம்பந்தமே இல்லாத அளவுக்கு 100% டேஸ்ட்ல வித்தியாசமான கனி அல்லாஹ் வச்சுக்கிறான். அப்ப பார்வை ஒன்றா இருக்கும். இப்ப திண்டிருப்போம், இதே மாதிரி கொடுத்தா இதைத்தான் திண்டுமா, இல்ல சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பார்த்தா முழுவதுமாக வித்தியாசமான கனியை உண்ணுவாங்கன்றத சூரா பக்ரால அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வஃபாக்கிஹத்தின் கஸீரா, சூரா வாக்கியா, லா மக்துமத்துன் வலா மம்னுஆ, அதிகமான கனிகள் உண்டு, தின்ன தின்ன முடிவே அடையாது. புத்தூஃபா தானியா, பல கொலைகள் வாய் அருகே அண்டி இருக்கும். இப்ப நீங்க நினைக்கிற மட்டும்தான் கிரேப்ஸ் கொலையாக வந்து நெருங்கி நிற்கும், அப்படியே வளர்ச்சி இழுத்து வாய வச்சுதான் நிற்கும். பாப்ப கொண்டு வந்ததுல உனக்கொண்டு 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 இது தம்பிக்க வச்சுக்கிற தொட்டுடாதே இருக்கிற வீட்டுல அங்கெல்லாம் இல்ல, இல்ல விரும்பியமாக தின்னலாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். பழங்கள் சம்பந்தமா நிறைய வேற வரும். சொர்க்கவாதிகளுக்கு ஆட நேரம் கொடுக்காது, சொர்க்கவாதிகளுக்கு உடுப்பு. மறுமை நாள்ல முதலாவது ஒட்டுமொத்த உலகமும் செருப்பணியாளர்களாகவும் நிர்வாணமானவர்களாகவும் ஹத்னா செய்யப்படாதவர்களாகவும் எல்லாரும் ஒட்டுமொத்த உலகமும்
ஆண்கள் பெரிதாக கொண்டு சேர்க்கப்படுவோம். அல்லாஹ்வுக்கு ஓதினாங்க இந்த இடத்துல கமா பதனா அவ்வள ஹல்கன் நாயிது, ஆரம்பமா நீங்க எப்படி படைக்கப்பட்ட அதே மாதிரி நாம் மீட்டுக் கொள்வோம். யாருமே கலிசம் போட்டு கொண்டு பிறக்கல. எப்படி நான் நிர்வாணமா பிறந்தோமோ நிர்வாணமாக ஒன்று சேர்க்கப்படுவோம். இப்ப ரசமா சொல்றாங்க ஒட்டுமொத்த உலகம் நிர்வாணமாக சேருகின்ற நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைப்பினங்கள்ல முதலாவது ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொர்க்கத்தில் ஆடைகள் ஜன்னாத் அதன் நிலையான தோப்புக்கள் இதுகுலூடஹா அதில் நுழைவார்கள். யுஹல்லௌன ஃபீஹா மின் நஸாவிர் மின் தஹப், தங்கத்தினாலான காப்புகள் அணிவிக்கப்படுவாங்க. வலூலுவா முத்துக்களான காப்புகள் அணிவிக்கப்படுவாங்க. வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், அவருடைய ஆடைகள் பட்டாடைகளாக பட்டினாலானதாக இருக்கும். ஆலியஹும் சியாபு சுந்துஸ் குதுர் வைஸ்தப்ரத் வஹும் அஸாவிர் மின் ஃபித்தா வஸகாரபு ஷராப தஹூரா, அவங்களுடைய ஆடைகள் சுந்துஸ் இஸ்தப்ரத் போன்ற பச்சை நிற பூம்பட்டாடைகளாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். அவங்களுடைய மேனியின் மீது வெண்மையான பட்டம், வெளியுடம்பில் தடிப்பமானதுமான ஆடைகள் இருக்கும் என்ற சூரத் தஹர் 21 அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அவங்க தடித்த மற்றும் மென்மையான பட்டுக்களை அணிந்தவர்களாக ஒருவரை முன்னோக்கி இருப்பார்கள் என்ற துகான் வசனத்தில் 50 சூரா துகான் 53 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க மெல்லிய மற்றும் தடித்த பச்சை நிற பட்டுக்களை அணிந்து உயர்ந்த ஆசனங்கள் மீது வீற்றிருப்பாங்க என்ற சூரா காஃப் 31 அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இன்னல்லாஹ யுத்ஹிலுல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஜன்னாத் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் யுஹல்லௌன ஃபீஹா மின் நஸாமிர் மின் தஹப் வலூலுஹா வல்பாசுஹும் ஃபீஹா ஹரீர், அவங்களோட ஆடைகள் பட்டாடைகளாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்படி நிறைய ஆடை சம்பந்தமாக நிறைய தொகுத்திருக்கிறேன், நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். சொர்க்கவாதிகளோட கட்டில்கள் பணியப்படுக்கையிலே வீடு என்றாலும் ஒரு கார்டனை போனால் இங்க போனா கட்டில், எல்லாரும் கட்டில தேடுவாங்க. வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில் இஹ்வானா, உள்ளங்கள் இருக்கிற குரோதங்கள் எல்லாம் புட்டிங்க கலட்டி போட்டுடுவோம். யாருடைய உள்ளத்துல குரோதங்கள் விரோதங்கள், அவனுக்கு கூட இவனுக்கு குறவு, அவன் அழகு, இவன் இதெல்லாம் அங்க இல்ல. எல்லா குரோதங்களையும் திருப்பிட்டா கலத்திட்டால் அலா சுருரின் முத்தகாபிலீன், அவங்க கட்டில்கள் மீது முகம் பார்த்தவர்களாக வீற்றிருப்பார்கள், முன்னோக்கியவர்களாக வீற்றிருப்பார்கள். சூரா ஹஜ்ர் 47 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஃபீ ஜன்னாத்தின் நஈம் அலா சுருரின் முத்தகாபிலீன், உயர்ந்த சுவனங்கள்ல தோப்புக்கள்ல இருப்பாங்க, முகம் பார்த்தவர்களாக கட்டில்களை வைத்திருப்பார்கள். முத்தகீன்களா சுரன் மஸ்ஃபூஃபா வஸவஜ்னாஹும் பிஹூரின் ஈன், அடுக்கப்பட்ட கட்டில்கள் மீது சாய்ந்தவா இருப்பாங்க. ஹூரினின் கண்ணலைகள் நாங்க முடிச்சு வச்சிருப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அலா சுரன் மதூனா முத்தகீன் அலைஹா முத்தகாபின், சுப்ஹானல்லாஹ், தங்கத்தினால் தயார்படுத்தப்பட்ட கட்டில்கள் அவங்க சாய்ந்து அமர்ந்திருப்பாங்க என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். ஃபிகா சுர்ரு மர்ஃபூஆ, உயரமான கட்டில்கள் இருக்குது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். நிறைய சம்பந்தமா கட்டில்கள் சம்பந்தம் அல்லாஹ் நிறைய சொல்லி காட்டுகின்றார். சொர்க்கவாதிகளோட ரூம் அறைகள், சொர்க்கவாதிகளோட அறைகள் இதெல்லாம் சொல்ற நேரத்துல சொர்க்கவாதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அறை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற நேரத்துல பச்சை நிற தலையணைகள் மீதும் அழகிய விருப்புக்கள் மீதும் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். சூரத் ரஹ்மான் 76 உலாயிக யஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு, பொறுமையாக இருந்ததன் காரணமாக பிரமாண்டமான அறைகளை அவர்களுக்கு அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றார். வௌபியா குர்ஃபாத்தின் ஆமினூன், அறைகள்ல பயம் இல்லாம இருப்பாங்க. குடும்பமாக ஒரு ரூம்ல போய் தங்குறதா கூட வீடியோ இருக்குமோ, எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிருப்பானுங்களோ பயம். பல பேருக்கு அந்த பயம், பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கு போனா கூட அந்த பயம் இருக்கு. இங்கெல்லாம் சொன்னா அவங்க அறைகள்ல எந்த அச்சம் இல்லாம இருப்பாங்க என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். நிச்சயமா அவங்களுக்கு நான் சொர்க்கத்துல அறைகளை தயார்படுத்தி வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவங்களுக்கு மாளிகைகள், சொர்க்கத்துல மாளிகை, சுப்ஹானல்லாஹ். நான் சொர்க்கத்துக்கு நுழைஞ்சேன், பார்த்தேன், அங்க அபூ தல்ஹாவோட மனைவி நுமைசா அந்த சொர்க்கத்தில் இருந்தார். ஒரு செருப்புடைய ஓசை செவியேற்றேன், யாருக்கு என்று கேட்டு, யாருக்கு இந்த ஓசை என்னன்னு கேட்டேன். அது அந்த பிலாலுக்குரிய மாளிகை என்று எனக்கு சொல்லப்பட்டு இந்த செய்தியும் சொல்ல தெரியுமா, சொர்க்கத்துல மாளிகைகள் இருக்குன்னு சொல்லி காட்டுது. இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன செய்தான், ஒரு மாளிகையை நான் கண்டேன். அங்க முற்றவழிக்கு அருகாமையே ஒரு இளம் யுவதி நின்று கொண்டிருந்தால், அவள் யார் என்று கேட்டேன். அந்த மாளிகை யாருக்கு என்று கேட்டேன். உமருக்கு விடை கிடைச்சது செய்தி என்ன, அந்த மாளிகை அங்க அல்லாஹ் மாளிகைகளை தயார்படுத்தி வச்சிருக்கிறாரு விளங்குது. சொர்க்கத்தில் கன்னியர்கள் கண்ணலைகள் இருக்கிறாங்க.
லம் யத்மிஸூன இன்ஸுன் கப்லஹும் வலா ஜான். அடக்கமான பார்வையுடைய கன்னியர்கள் இருக்கிறாங்க. அவங்களை இவர்களுக்கு முந்தி எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தொட்டது கிடையாது. அன்றைக்கு நீங்க தான் தொட போறோம், யாருமே தொட்டது கிடையாது. கண்ணஹுன்னல் யாக்கூத் வல் மர்ஜான், அவங்க வெண்ணெய் முகத்தை போன்றும் பவளத்தை போன்றும் இருப்பார்கள். ஹூரு மக்சூராத்துன் ஃபிஹியாம், பூரணிங்கின்ற அந்த கண்ணலைகள் கூடாரங்கள்ல மறைக்கப்பட்டிருப்பார்கள். லம் யத்மிஸூன இன்ஸுன் கப்லஹும் வலா ஜான், இவர்களுக்கு முன்னுக்கு மனிதர்களோ ஜின்களோ யாரும் அங்க தொட்டதில்லை என்று சொல்றாங்க. இன்னா அன்சல்னாஹுன்ன இன்ஷா ஃபஜல்னாஹுன்ன அப்காரா உர்பன் அத்ராபா, நாங்க அந்த ஹூர்லீனின் பெண்களை புதிய படைப்பாக ஆக்கி வச்சிருக்கிறோம். அந்த பெண்களை கன்னிகளாக மாற்றி வச்சிருக்கிறோம். கணவன் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாக மாற்றி வச்சிருக்கிறோம். சமவயது உள்ளவர்களாக ஆக்கி வச்சிருக்கிறோம். வலப்பக்கத்தை உடையவர்களுக்கு இவங்க இருப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா சூரா வாக்கியால சொல்லி காட்டுகின்றார். வைந்தம் காஸ்ராத்து தர் ஐனன் கண்ணஹுன பைத்துல் மக்னூன். சுப்ஹானல்லாஹ், அந்த ஹூர்லிங்க யாருன்னு சொன்னால் அவங்களுக்கு அடக்கமான பார்வையும் நெடிய கண்களும், அடக்கமான பார்வையும் நெடிய கண்களும் கொண்ட கண்ணழகிகள் அங்க இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணவன பைது மக்களும் தூய்மையில் அவங்க சிப்பிகள் மறைக்கப்பட்ட சிப்பிகளுக்குள் மறைக்கப்பட்ட முத்துக்கள் போன்றிருப்பாங்க. சுத்தம் கொண்டு அப்படி சுத்தம் அப்படி இருப்பாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பாக்கபல பாலு மலா பாலி இத்தசாலு, சிலர் முகம் நோக்கியவர்களாக பேசிக் கொண்டிருப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். அந்த சொர்க்கத்திலே மண், கற்கள், சிறுகற்கள், கட்டிடம், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரசூலுக்கு கேக்குறாங்க, அல்லாஹ்வே யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு சொல்லுங்க, இந்த சொர்க்கத்துடைய கட்டிடம் எப்படியானது, இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி கட்டி இருக்கிறான், எப்படி அமைச்சிருக்கிறான் கேட்டாங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, லப்னா மின் ரஹபின் வ லப்னா மின் ஃபித்தா, தங்கத்தால் ஒரு கல்லு, வெள்ளியால் ஒரு கல்லு, தங்கத்தால் ஒரு கல்லு, வெள்ளியால் ஒரு கல்லு, இப்படித்தான் சொர்க்கத்து மாலையை கட்டப்பட்டிருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த சொர்க்கத்துடைய சாந்து கஸ்தூரி, அங்கு கிடைக்கக்கூடிய சிறு கற்கள் மரகதம், பவளம், அதனுடைய மண் குங்குமம், அது நுழைத்தவர் சந்தோஷம் அடைவார், துர்ப்பாக்கியம் அடைய மாட்டார், நிரந்தரமாக அங்கிருப்பார், மரணிக்க மாட்டார், அவருடைய ஆடைகள் விட்டு போகாது, அவர் வாலிபத்தை இழக்க மாட்டார் சொன்னாங்க. நான் சொர்க்கத்துள்ளுக்கு நுழைவிக்கப்பட்டேன். அங்க முத்தினால் உள்ள கோபுரம் இருந்தது, அத மண் கஸ்தூரியாகும் ரசூலுல்லாஹ் சொன்னது புகாரில பரிசப்பட்டு நான் பார்க்கிறோம். சொர்க்க வாசிகளுக்கு முத்து கூடாரமும், சொர்க்கத்துல கொடையப்பட்ட ஒரே முத்தாலான ஒரு கூடாரம், அவருடைய விசாலம் 60 மைல். அது ஒவ்வொரு மூலையிலும் மனைமார்கள் இருப்பார்கள், ஒருவர் மற்றொருவரை பார்த்திருக்க மாட்டார். அவங்களுக்கு அவங்களோட கணவன்மார்கள் நல்லடியார்கள் போவாங்க. சரி, புகாரி முஸ்லிம் பரிசப்பட்டு நான் பார்க்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அந்த சொர்க்கத்திற்கு போனால் குரோதங்கள் விரோதங்கள் எல்லாத்தையும் எல்லாம் பிடிங்கி எடுத்துட்டான். இந்த பாருங்க, ஒரு அழகான செய்தியை பாருங்க, புகாரி முஸ்லிம் வார செய்தி ஒன்றை பாருங்க. அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, சோனத்துல முதலாவது விளைவிக்கப்படக்கூடிய கூட்டம் பௌர்ணமி இரவில் நிலவு போன்றதாகும். சொர்க்கத்தில் முதலாவது போற குழுவுடைய தோற்றம் பௌர்ணமி இரவுடைய நிலவு போன்றதாகும். அவர்கள் அதில் எச்சில் துப்ப மாட்டார்கள், சளி மூக்கு சிந்த மாட்டார்கள், மலை கழிக்க மாட்டார்கள், அவர்களுடைய சீப்புக்கள் தங்கம் வெள்ளியினால் ஆடலாகும். சுப்ஹானல்லாஹ், சளி சிந்துறது அங்க இல்ல, மூக்கு சீர்றது அங்க இல்ல, காரி துப்புறது அங்க இல்ல, மலசல கூடம் போறது இல்ல. அல்லாண்டு மலசல கூடம் போனா எப்படி வாழலாம்? ஒரு ஏப்பம், அது கஸ்தூரிய மனங்கமரக்கூடிய ஒரு ஏப்பம் போகும், அதுதான் மலசல கூடம். அந்த ஏப்பமே கஸ்தூரி மனம் கமலக்கூடியதாக இருக்கும். தொழில் போறவங்க சொர்க்கவாதிகள், அவங்க வாழக்கூடிய தலைவாரக்கூடிய சீப்பு தங்கத்தால் ஆனது. ரசூல் சொல்றது பாருங்க, அவங்களோட வாசனை தட்டு உருவானப்படும் மனக்கட்டை, அவங்களோட வியர்வை வாசனை நிறைந்த கஸ்தூரி. அவங்க ஒவ்வொருவருக்கும் 2 மனைமார்கள் இருப்பார்கள். அழகின் காரணமாக அந்த 2 பேருடைய கெண்டைக்கால் மஜ்ஜை உள்ளிருந்து தெரியும், கெண்டைக்கால்ட மஜ்ஜை உள்ளிருந்து தெரியும். அதாவது கல்பும் வாஹித். சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு மத்தியில முரண்பாடுகளோ குரோதங்கள் எதுவுமே இருக்காது. அவருடைய இருதயங்கள் ஒரே மனிதனுடைய இருதயம் போன்றதாகும். காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் திருப்பார்கள். புகாரி முஸ்லிம், இருதயங்கள் ஒரே மனிதன் இதயம் போல சொன்னால் அவங்களுடைய இருதயங்களை குரோதங்கள் எல்லாம் காட்டி போட்டுடுவார். ஒருவருக்கு ஒருவர் சிந்திக்கிறது கூட ஒரே மாதிரி இருக்குமா, வித்தியாசமா
சிந்திக்கிற அளவுக்கு இல்லாம ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய அளவுல அவங்களோட இருதயங்கள் இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னாங்க. சொர்க்கத்துல சூக்கீக்கம் கடைத்தரு, சொர்க்கத்துல சூக்குக்கு வெள்ளிக்கிழமையில சூக்குக்கு போவாங்க, கடைத்தருக்கு போவாங்களாம். அனஸ் சொல்றாங்க ஒவ்வொரு ஜும்மா நாள்லையும் சொர்க்கத்து சூக்குக்கு போவாங்க. பருவ காற்று வீசும், பருவ காற்று வீசும். அந்த காட்டு பட்டதோட சுபஹான ரசனா சொல்றாங்க அவங்களோட முகத்துல பட்டதோட அவங்களோட ஆடையில பட்டதோட அவங்களோட அழகு மேலும் மேலும் அதிகரிக்கும். இப்ப சூக்குக்கு போயிட்டு ஒரு காத்து அடிச்சதோட அந்த காத்தால அப்படியே அந்த காத்து முகத்திலையும் உடுப்பிலையும் பட்டதோட மணக்க மணக்க ஒரு வித்தியாசமான அழகோட வீட்டுக்கு வருவாங்களாம். வந்தால் வீட்டுல இருக்கிற மனைவி சொல்றோம் வல்லாஹி அல்லாஹ் சத்தியமா லக் ரிஸித்தும் ஹுஸ்னா, என்ன அழகாய்க்கிறீங்கப்பா நீங்க, போனதை விட பசந்தா. ஒரு ஊர் சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பாருங்க, எப்படி பொலக்கி சந்தைக்கு வந்துட்டு கடை தெருக்கு வந்துட்டு வீட்டுக்கு போற நேரம் பொம்பளை வந்து கடை திறந்து பார்த்து சொல்ற சுப்ஹானல்லாஹ் என்ன அழகப்பா நீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. வாந்தம் வல்லாஹி லகத் அஸல்தும் பஅதனா ஹுஸ்னா, நாங்க பெய்த்து வாரத்துக்கு இடையில நீங்கள் கூட என்ன அழகா மாறி இருக்கிறீங்க கணவன்மார்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தி புகாரி முஸ்லிம் பதிவு நான் பார்க்கிறேன். சுப்ஹானல்லாஹ் சொர்க்கத்தின் நிழல், சொர்க்கத்தின் வதில்லின் மம்தூத் வ மாஇன் மஸ்கூப், நீண்ட நிழல்கள் உண்டு. சுப்ஹானல்லாஹ் பாருங்க, அதாவது நீண்ட நிழல்கள் என்றது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க நூற்றாண்டுகள் நடந்தாலும் துண்டிக்கப்படாத நிழல். நிழல் தரக்கூடிய மரம், சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கலாம், அதனுடைய நிழல் நடந்து செல்லும் மனிதன் 100 ஆண்டுகள் நடந்து சென்றாலும் முடிவுறாதுன்னு அபிசாசமா சொன்னாங்க. நீங்க விரும்பினால் மம்தூர் வசனத்தை ஓதிக்கோங்க, நீண்ட நிழல் வசனத்தை ஓதிக்கோங்கன்னு சொன்னாங்க. முஸ்லிமில் வரக்கூடிய செய்தியில ஒரு மரம் இருக்குது, பயிற்றுவிக்கப்பட்ட வேகமாக ஓடக்கூடிய குதிரை 100 ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருந்தாலும் அந்த நிழலை எட்ட முடியாது, அவ்வளவு நீண்ட நிழல் அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்க முஸ்லிமில் பார்க்கிறோம். பாருங்க, இதே மாதிரி நாங்க இன்னும் நிறைய அறுக்கொடைகள் நேரம் கொடுக்காது, சொர்க்கத்தில் எல்லாம் கொடுக்கின்ற அறுக்கொடைகள் நிறைய 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 இந்த கண்ணும் கண்டிடாத இந்த காதும் கேட்டாத யாருக்கும் நினைச்சு பார்க்கல அறுக்கொடைகள். சொர்க்கத்துல இருக்கிற ஒருத்தருக்கு ஆசை வருமா, என்ன விவசாயம் செய்யறதுக்கு ஆசை வருமா, சொர்க்கத்துக்கு விவசாயம் செய்ய ஆசை வருவான். நினைத்த செகண்ட் தூவாரு, அந்த செகண்ட்ல அது வளர்ந்து அது உடனே அறுவடை கொடுத்துரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், உடனே முளைச்சி அது கவர்ச்சியாகி பெருத்து பசுந்தாகி அழகாகி செகண்ட்ல அறுவடை கொடுத்துரும் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை நாங்க ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு அருள் அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சிருக்கிறார். நான் சொன்னது கடுகளவு, இன்னும் எவ்வளவோ இருக்கு, நேரம் எடுக்க இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் எவ்வளவோ இருக்கு, சாப்பாடுகள் பழங்கள் அதுல வர வேற நியமத்துக்கள் வார்த்தையா சொல்ல முடியாது நிறைய. இதை விட வேற என்ன இருக்குன்னு பாருங்க. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொர்க்கவாதி சொர்க்கத்துல போய்த்துருவாங்க. அல்லாஹ் தஆலா கேட்பானா, சொர்க்கவாதிகளே வேற என்ன சொன்னீங்க எதிர்பார்க்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, ரப்ப உங்களோட பேசுறேன், உங்களுக்கு என்ன சரி வேணுமா, யக்கூலு தபாரக வ தஆலா துரீதுன ஷையா, என்ன சரி வேணுமா, உரீதுக்கும் என்ன சரி, வயக்கூலூன் அலம் தப்யப் வஜூஹனா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே எங்கட முகங்களை நீ வெண்மையாக்கலையா, சொர்க்கத்தை நுழைவிக்கலையா, நரகத்தில் பாதுகாப்பு செய்யலையா, அப்படி எல்லாம் கேட்பாங்களாம். கேட்டதோடு அல்லாஹ் சொல்லுவானாம், எல்லாம் செல்லதெல்லாம் உண்மை, எல்லாம் செஞ்ச உண்மைதான். சொர்க்கவாதிகளே, நான் உங்களுக்கு இந்த ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரப்போறேன், என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்லுவானாம், இன்றைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க என்று சொல்லி போட்டுட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திரையை நீக்குவான். சொல்றாங்க அல்லாஹு தஆலா திரையை நீக்குவான். இந்த நிலையில் தனது இரட்சகனை பார்ப்பதை விட வேறு ஒன்றும் அவனுக்கு விருப்பமானதாக இருக்காது. சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தை படைத்தாளக்கூடிய, இந்த உலகத்தை இயக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தை கையில் வைத்து வாழக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய, மறைந்திருக்கின்ற அந்த ரப்புல் ஆலமீனை பார்ப்பதை விட அழகு அழகு அழகு, அது பேரழகு. அல்லாஹ் நூறு ஸமாவாத் مثل نور كمشكات المشكات في المصباح المصباح في زجاجة الزجاجة كأنه كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة. سبحان الله, சொல்றானே பிரமாண்டமான பேரொளி
அந்த அல்லாஹ்வை பார்க்கிற சக்தி அல்லாஹ் கொடுத்து நான் தான் அந்த ரப்புன்றது அல்லாஹ் உலகத்துக்கு சொல்லி அந்த ரப்ப மனிதன் பார்க்கின்ற அந்த நாள் கண்ணியமான நாள். அதை விட வேறு இன்பம் மறுமையில் இருக்கவே இருக்காது. நல்லா சொன்ன செய்தி முஸ்லிமை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். சொர்க்கத்துல வீணான பேச்சுக்கள் இல்ல, சொர்க்கவாத தோற்ற அமைப்பு, அந்த சொர்க்கவாதிகளுக்குரிய ஏனைய நியமத்துக்கள், சாபிக்கூன்கள் யாரு, அஸ்ஸாபுல் யமீன் யாரு, அஸ்ஸாபுல் ஷிமால் யாரு, அவங்களுக்குரிய இன்பங்கள் என்ன, நிறைய தவிட்டாத வார்த்தைகள், அருள்மொழி, நபியுடைய அருள்மொழிகள் நிறைய குவிந்திருப்பதை பார்க்கலாம். இந்த சொர்க்கத்தை நாங்க அடையோணுமாக இருந்தால் உறவுகளே, ஹலாலை ஹலாலாக, ஹராத்தை ஹராமாக ஏற்றி எங்களோட வாழ்க்கையை நான் அல்லாஹ்வுக்காக முழுமையாக அர்ப்பணித்து கஷ்டங்களை தாங்கி செய்கின்ற நேரம் அந்த சொர்க்கத்தை அடையலாம். அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் சொர்க்கத்தில் எல்லாம் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சோனத்தை யாருக்கெல்லாம் அல்லாஹ் வழங்குகின்றானோ அப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல பெரிய மனிதர்களே எல்லோரும் அல்லாஹ் தஆலா ஆக்கி குடும்பமாக தாயோடு தந்தையோடு பிள்ளைகளோடு மனைவியோடு உறவுகளோடு கூட்டம் குடும்பத்தோடு நண்பர்களோடு ஒட்டுமொத்த முஸ்லிம்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே வீடு நடைபெறக்கூடிய நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்களை அல்லாஹ் தஆலா பேசி என்னையும் கேட்டவங்களையும், என்னை பெற்றவர்கள், உங்களை பெற்றவர்கள், நான் பெற்றவர்கள், நீங்கள் பெற்றவர்கள் எல்லோரும் அல்லாஹ் தஆலா ஆக்கிருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.